குஜராத்தில் சிறுமியின் கனவில் பழம்பெருமை வாய்ந்த கோவிலின் சிவலிங்கம் வந்த நிலையில் அதனை அதிர்ஷ்டம் என நினைத்து சிறுமியின் குடும்பத்தினர் செய்த செயல் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சபார்கந்தா மாவட்டம் ஹிமாத் நகரைச் சேர்ந்தவர் மகேந்திர மக்வானா. இவரது சகோதரியின் மகள் இரவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது ஒரு கனவு வந்திருக்கிறது. அந்த கனவே பின்னாடி அந்த குடும்பத்தை சோதனைக்குள்ள சிக்க வைக்கும்னு தெரியாத சிறுமி காலையில எழுந்து உடனே வீட்டில் இருந்த அவரது உறவினர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதாவது அந்த கனவுல துவாரகாவில் இருக்கும் ஹர்ஷத்தில் உள்ள பழமை வாய்ந்த பீத் பஞ்சன் மகாதேவ் கோவிலின் சிவலிங்கம் தெரிந்ததாகவும் அந்த சிவலிங்கத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து பிரதிஷ்டை செஞ்சா நம்மளோட துன்பங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது போல அந்த சிறுமி கனவு கண்டதா சொல்லி இருக்காங்க. உடனே அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்பட்ட மகேந்திர மக்வானா குடும்பத்தினர் ஒன்னா சேர்ந்து சிவலிங்கத்தை திருட மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க கிராமத்தை விட்டு 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துவாரகாவில் ஹர்ஷத் எனும் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சன் மகாதேவ் கோயில் பக்கத்திலேயே பக்தர்களைப் போல பல நாள் தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கோயில் ஆள் நடமாட்டம் இல்லாத போது கோயிலுக்குள்ள நுழைஞ்ச மகேந்திர மக்வானா மற்றும் அவரது குடும்பத்தினர் சிவலிங்கத்தை திருடி வீட்டுக்கு கொண்டு வந்து மகா சிவராத்திரி தினத்துல அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய தயாரா இருந்திருக்காங்க. இதுக்கிடையே கோயில்ல இருந்த சிவலிங்கத்தை காணோம்னு அந்த ஊர் மக்கள் காவல் நிலையத்துல புகார் அளித்ததன் பேர்ல வழக்கு பதிவு செய்த போலீசார் மொத்த குடும்பத்தையும் கைது செய்து சிறையில அடைச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.